வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபென்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 138 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2323 அதிகரிப்பு. கொரோனா பிடியில் சிக்கி தவிக்கும் மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ கடந்தது. நாடு முழுவதும் பலி எண்ணிக்கை 1154 உயர்வு. கொரோனா விவகாரத்தில் சீனாவின் மக்கள் தொடர்பு நிறுவனம் போல் செயல்படும் உலக சுகாதார அமைப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்க குற்றச்சாட்டு. கொரோனா தொற்றுக்கு எதிராக ரெம்டெசிவிர் மருந்து சிறப்பாக செயலாற்றுகிறது. அமெரிக்கா தகவல். கொரோனா பாதிப்பிலிருந்து மீள போராடும் சர்வதேச நாடுகள். 10,42,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பினர். நடிகர் அஜித் குமாரின் 49வது பிறந்த தினத்தை உற்சாகமாக கொண்டாடும் ரசிகர்கள். ஹேஷ்டேகை உருவாக்கி வாழ்த்து ட்வீட் பதிவு. கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்த போதிலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத மக்கள். டெல்லி காசிப்பூர் சந்தையில் குவிந்த மக்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸால் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 161 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 2 மாத பெண் குழந்தை உட்பட 138 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் பொதுமக்களிடையே பீதி நிலவுகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு வரும் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இதுவரை இல்லாத அளவாக 161 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 2 மாத பெண் குழந்தை உட்பட 138 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,323 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸால் சிகிச்சை பெற்று வருவோரில் சுமார் 67% பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் ஆவர். சென்னையில் ஒரே நாளில் 138 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நோய் தொற்று உள்ளோரின் எண்ணிக்கை 905 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் கொரோனா பாதிப்புக்குள்ளாவோரின் எண்ணிக்கை கடந்த 10 நாட்களாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதுவரை இல்லாத வகையில் சென்னையில் நேற்று மட்டும் 138 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 21ஆம் தேதி 55 பேரும், 22ஆம் தேதி 15 பேரும், 23ஆம் தேதி 27 பேரும், 24ஆம் தேதி 52 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். 25ஆம் தேதி 43 பேரும், 26ஆம் தேதி 28 பேரும், 27ஆம் தேதி 47 பேரும், 28ஆம் தேதி 103 பேரும், 29ஆம் தேதி 94 பேரும், நேற்று இதுவரை இல்லாத அளவில் அதிகபட்சமாக 138 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் நாளைக்குள் மாநகராட்சியிடம் ஒப்படைக்க மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் உத்தரவிட்டுள்ளார்.
சென்னையில் கொரோனா வைரஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக பள்ளிகளை பயன்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்காக சென்னை மாநகர எல்லைக்குள் செயல்படும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை மாநகராட்சியிடம் ஒப்படைக்க மாவட்ட ஆட்சியருக்கு ஆணையர் திரு பிரகாஷ் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக சென்னையில் காவல் நிலையங்களில் பணிபுரியும் போலீசாரில் 20% பேருக்கு விடுப்பு அளித்து தனிமைப்படுத்தும் திட்டம் அமலுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு, மகளிர் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையங்களில் பல்வேறு நிலைகளில் 22,000 காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த காவல் நிலையங்களில் பணிபுரியும் ஒரு சில போலீசாருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பணிபுரியும் போலீசாரில் 20% பேருக்கு விடுப்பு அளிக்கப்பட்டு அவர்களின் வீடுகளில் 15 நாட்கள் தனிமைப்படுத்தும் திட்டத்தை சென்னை மாநகர போலீசார் அமல்படுத்த உள்ளனர். இதன்படி ஒரு காவல் நிலையத்தில் 100 போலீசார் பணிபுரிந்தால் அவர்களில் 20 பேருக்கு விடுப்பு அளிக்கப்படும் என்றும் அவர்களின் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளதா என பரிசோதனை செய்யப்பட்டு தொற்று இல்லை என தெரியவந்தால் மீண்டும் காவல் நிலையங்களில் பணி அமர்த்தப்படுவார்கள் எனவும் உயர்காவல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரூரில் கொரோனா நோய் தொற்றால் சிகிச்சை பெற்று வந்த நபர்கள் அனைவரும் குணமடைந்ததால் தற்போது தமிழகத்தில் கொரோனா இல்லாத மாவட்டமாக கரூர் மாறியுள்ளது. கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாக மார்ச் 30ஆம் தேதி குளித்தலையைச் சேர்ந்த நபர் அனுமதிக்கப்பட்டார். இவரை தொடர்ந்து அடுத்தடுத்து பள்ளிப்பட்டி, வேலாயுதம்பாளையம், தோகைமலை, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 42 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுவரை மொத்தம் 41 நபர்கள் சிகிச்சை பெற்று குணமடைந்த நிலையில் கரூரை அடுத்த தோகைமலையைச் சேர்ந்த 35 வயது பெண்மணியும் 14 நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு பூரண குணமடைந்து வீடு திரும்பினார். இதன் மூலம் ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களை தொடர்ந்து கொரோனா தொற்று பாதிப்பு இல்லாத மாவட்டமாக கரூர் மாறியுள்ளது. கொரோனா பரிசோதனையில் தவறான முடிவுகளை தரும் ரேபிட் டெஸ்ட் கிட்களை கொள்முதல் செய்ய தடை கோரிய மனு மீது பதிலளிக்க மத்திய, மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விதிக்க கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம்.எல். ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கொரோனா பரிசோதனையில் தவறான முடிவுகள் வந்ததால் ரேபிட் டெஸ்டிங் கிட்களை பயன்படுத்துவதை நிறுத்தி வைக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கருவிகளை தேசிய நச்சு உயிரியல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகே பரிசோதனைக்கு பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு சத்யநாராயணன் மற்றும் திரு நிர்மல்குமார் அடங்கிய அமர்வு முன்பு வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு வந்தது. அப்போது சீனாவிடம் இருந்து பெறப்பட்ட ரேபிட் டெஸ்டிங் கிட் உண்மையான பரிசோதனை முடிவுகளை தரவில்லை என அமெரிக்கா தெரிவித்ததை மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து குறைபாடுடைய ரேபிட் டெஸ்டிங் கிட்களை திரும்ப அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இதையடுத்து ரேபிட் டெஸ்டிங் கிட்களை கொள்முதலின் போது மருந்து பொருட்கள் சட்ட விதிகள் பின்பற்றப்பட்டதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனு மீது 2 வாரங்களில் பதிலளிக்க மத்திய, மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ கடந்துள்ளது. நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,000-ஐ நெருங்குகிறது. உலகை புரட்டி போட்டுள்ள கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் வேகமாக பரவி வருகிறது. பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வந்தாலும் வைரஸ் பரவும் வேகம் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸால் 459 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,498 அதிகரித்துள்ளது. 1,773 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 4,395 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலியானோரின் எண்ணிக்கை 214 உயர்ந்துள்ளது. டெல்லியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,515 உள்ளது. பலி எண்ணிக்கை 59 எட்டியுள்ளது.
இதுவரை இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 34,863 அதிகரித்துள்ளது. 9,059 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,154 அதிகரித்துள்ளது. டெல்லி காசிப்பூர் சந்தையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் மக்கள் கூடியதால் அப்பகுதியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. கொரோனா பரவலை தடுக்க தேசிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அறிவிக்கப்பட்ட நேரத்தில் மக்கள் தேவையானவற்றை வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு பொருட்களை வாங்க கடைகளுக்கு செல்லும் மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனினும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய மொத்த வியாபார சந்தைகளில் சமூக விலகல் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை. டெல்லி காசிப்பூரில் உள்ள மொத்த வியாபார சந்தையில் சமூக விலகலை பொருட்படுத்தாமல் ஒரே நேரத்தில் ஏராளமான மக்கள் கூடினர். கொரோனா விவகாரத்தில் சீனாவின் மக்கள் தொடர்பு நிறுவனம் போல் செயல்படும் உலக சுகாதார அமைப்பு அதற்காக வெட்கப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனாவே காரணம் என்றும் கொரோனா தொற்று அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். கொரோனா குறித்த பல்வேறு உண்மைகளை சீனாவுடன் சேர்ந்து உலக சுகாதார நிறுவனம் மறைத்துவிட்டதாகவும் அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலக சுகாதார அமைப்பு ஏமாற்றிவிட்டதாகவும் ட்ரம்ப் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து வரும் உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்று நேரத்தில் அனைவரும் இணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. கொரோனா விவகாரத்தில் தனது அரசின் தோல்வியை மறைக்கவே தங்கள் நாட்டின் மீது ட்ரம்ப் குற்றம் சாட்டுவதாக சீனாவும் திட்டவட்டமாக கூறி வருகிறது. இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தை ட்ரம்ப் மீண்டும் விமர்சித்துள்ளார். சீனாவின் மக்கள் தொடர்பு நிறுவனம் போல உலக சுகாதார அமைப்பு செயல்படுவதாகவும் அதற்காக அந்த அமைப்பு வெட்கப்பட வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிராக ரெம்டெசிவிர் என்ற மருந்து சிறப்பாக செயலாற்றுவதாகவும் பாதிப்படைந்தவர்களின் இந்த மருந்தின் மூலம் விரைவாக குணமடைந்துள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சையில் மலேரியா தடுப்பு மருந்து பயன்படுத்தப்பட்டாலும் அதன் மூலம் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சோதனை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ரெம்டெசிவிர் என்ற மருந்தால் சாதகமான முடிவு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெம்டெசிவிர் மருந்து மூலம் சிகிச்சை அளிக்கும் முயற்சியில் இந்திய வம்சாவளி மருத்துவர்கள் குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த முயற்சியின் முடிவுகள் சாதகமாக வந்துள்ளதாகவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மருந்தின் மூலம் விரைவாக குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முயற்சி முழுமையாக வெற்றியடைந்தால் கொரோனாவின் பிடியில் சிக்கியுள்ள உலக நாடுகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்து பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதில் தென்கொரியா மேற்கொண்ட அணுகுமுறை நல்ல பலனை அளித்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ கட்டரஸ் கொரோனா தடுப்பு குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்கொரியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 10,765 பேரில் 9,059 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்திலும் மார்ச் மாதத்திலும் கொரியாவில் நாள்தோறும் கொரோனாவால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டதாகவும் சமூக விலகல் மற்றும் மருத்துவ பரிசோதனை உட்பட அந்நாட்டு அரசு எடுத்த நடவடிக்கையால் தற்போது கொரோனா தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆண்டனியோ குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியா அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை உலக நாடுகளும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பற்றி எந்தவித தகவலும் தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகளிடம் பேசிய போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் என்ன ஆனார், அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை தாண்டி வடகொரியாவின் அடுத்த அதிபராக பதவி வகிக்கப் போவது யார் என்ற கேள்வியே தற்போது முக்கிய விவாத பொருளாகியுள்ளது. உலகம் முழுவதும் செய்தி ஊடகங்களில் கொரோனா வைரஸ் முக்கிய இடம் பிடித்திருக்க அதற்கு இணையாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுவது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் உடல்நிலை நிலைதான்.
கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் அதிபராக பதவி வகித்து வரும் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகின. ஆனால் அதற்கு முன்னதாகவே அரசியல் ரீதியாக அவர் முக்கிய முடிவுகளை எடுக்க தயாரானார் என்றே கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது உடல்நிலை குறித்த வெளிப்படையான தகவல் எதுவும் வெளியாகாமல் இருப்பதே அது குறித்த உலகளாவிய சந்தேகங்களுக்கும் வித்தாக அமைந்துள்ளது எனலாம். ஒருவேளை அவர் உயிரிழந்தால் அவரது சகோதரியிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் என்றே பரவலாக பேசப்பட்டது. ஆனால் தற்போது கிம் ஜாங் உன்னின் சித்தப்பாவும் செக் குடியரசின் வடகொரிய தூதருமான கிம் பயோங் இல் தான் அதிபராக பதவியேற்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகொரியாவின் முதல் அதிபராக பதவி வகித்த கிம் டூ சங்கின் 5வது மகனும் அவரது மகன்களில் உயிருடன் இருப்பவருமான கிம் பயோங்கில் கடந்த பல ஆண்டுகளாக வெளிநாடுகளில் தூதரக பணிகளை ஆற்றி வருகிறார். உள்நாட்டில் இருந்தால் அவரால் அரசியல் ரீதியான பிரச்சினைகள் எழலாம் என்று கருதியே தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன் அவரை வலுக்கட்டாயமாக வெளிநாட்டில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிம் ஜாங் உன்னின் சகோதரியை விட அதிபர் பதவிக்கான உரிமை கிம் பயோங் இல்கே அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரசிகர்களால் தல என்று செல்லமாக அழைக்கப்படும் நடிகர் அஜித்தின் 49வது பிறந்த தினம் இன்று. அவர் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இதோ. தொடர்ச்சியாக பல தோல்வி படங்களில் நடித்துவிட்டு இனி இவர் சினிமா துறையில் இருக்க மாட்டார், சினிமாவில் இவருக்கு எந்த எதிர்காலமும் கிடையாது என்று விமர்சிக்கப்பட்ட ஒருவர், தொடர்ச்சியாக பல விபத்துக்கள், அதன் காரணமாக பல அறுவை சிகிச்சைகள், அதனால் உடல் எடை அதிகரித்து பல சிக்கல்களை சந்தித்தவர், வெற்றிகளை விட அதிக தோல்விகளை பார்த்த ஒரு நடிகர் இன்று பல கோடி ரசிகர்களை கொண்ட ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துடன் வலம் வருகிறார் என்றால் அது அவரால் மட்டுமே சாத்தியம். அது தல என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகர் அஜித் குமார் தான். தலை இருக்கும் போது வாள் ஆடக்கூடாது. தல நீ ஆடு தல. அதிகம் பேசாமலேயே தன்னை பற்றி அதிகமாக பேச வைக்கும் நடிகர் அஜித். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது என்று அவர் பேசிய வசனம் அவரது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது என்றே கூறலாம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. தமிழ்நாட்டில் ரஜினி கமலுக்கு பிறகு யார் அந்த இடத்தில் அமரப்போகும் சூப்பர் ஸ்டார் என்ற பேச்சு அடிபட்ட போது அவர் நடித்த பல படங்கள் தோல்வியை தழுவின. அந்த இடத்திற்கு அஜித் வருவார் என்று பரிசீலிக்கப்படக்கூட இல்லை. ஆனால் தற்போது அந்த இடத்தில் இருக்கிறார் அஜித். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. நாங்க மொத்தம் 20 பேரு. நீ வத்தாலே அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறதாண்டா பிளானு. அவருடன் பழகிய பலரும் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்ற வார்த்தையை உபயோகிக்க தவறியது இல்லை. தன் ரசிகர்களுக்கு எந்த கோரிக்கையும் வைக்க மாட்டார். தனது குழந்தைகளின் பள்ளிக்கு சென்று ஒரு சராசரி தந்தையாக அவர்களுக்காக நேரம் செலவிடுவார். பொது வாழ்வில் இருந்து பெரிய அளவில் விலகி இருப்பது பற்றி கூறும்போது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் தான் ஒரு சராசரி மனிதனாக வாழ்வதையே அதிகம் விரும்புவதாக அஜித் கூறுவார். அடிக்கடி ரசிகர்கள் முன் தோன்றாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தனது ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டுமே தனது நோக்கமாக கொண்ட ஒரு நடிகர் அஜித். தனது ரசிகர்கள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி அறிவுரை கூற மாட்டேன், அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் என்று கூறும் அவர், ஒவ்வொருவரும் அவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஏன் ஒவ்வொரு வினாடியையும் அவர்களாகவே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார்.
நடிகர் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் ஹேஷ்டாகை உருவாக்கி வாழ்த்து ட்வீட்களை பதிவிட்டு வருகின்றனர். இது இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நடிகர் அஜித்தின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பிரம்மாண்ட கேக்குகளை தயாரித்து அவரது ரசிகர்கள் கொண்டாடுவது வழக்கம். கொரோனா பாதிப்பு காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் பழைய புகைப்படங்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஹாப்பி பர்த்டே டியரஸ்ட் தல அஜித் என்ற ஹேஷ்டாகை உருவாக்கி ட்விட்டரில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்த ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மே தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உழைப்புதான் இந்த உலகை வாழ்விக்கிற சக்தி என்பதை நிரூபிக்கும் உழைப்பாளிகள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உரிமைகளுக்காக போராடி வென்ற உழைப்பாளிகளின் உயர்வை போற்றும் மே தினத்தில் ஒவ்வொன்றையும் நமக்கு உருவாக்கி தந்திருக்கும் உழைப்பாளர்களை நன்றியோடு நினைவு கூறுவோம் என தெரிவித்துள்ளார். உலகம் இதுவரை சந்தித்திராத சூழ்நிலையில் கூட எத்தனையோ பேரின் உழைப்புதான் மனித குலத்தை காப்பாற்றி வருகிறது. எல்லாமே முடங்கி கிடக்கிற நேரத்திலும் நம்முடைய உணவுக்காக, சுகாதாரத்திற்காக, உயிருக்காக, மீட்சிக்காக யாரோ ஒருவர் எங்கோ ஒரு இடத்தில் உடலை வருத்தி மூளையை பயன்படுத்தி உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இவர்கள் அத்தனை பேரையும் போற்றிட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த இக்கட்டான காலத்தில் வேலை இழப்பு, ஊதிய இழப்பு போன்றவற்றை சந்திக்கும் எல்லா துறைகளின் உழைப்பாளர்களுக்கும் நாம் துணை நிற்போம். அரசு, தனியார் என்ற பேதமெல்லாம் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்படும் உழைக்கும் வர்க்கத்தினரை உற்சாகத்தோடு மீண்டெழச் செய்ய இந்த மே தினத்தில் உறுதியேற்போம். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நமக்கு கற்றுத்தந்த பாதையில் நடந்து உழைப்பாளர்கள் அனைவரையும் கொண்டாடுவோம், வாழ்த்துவோம். உழைப்பவரே உயர்ந்தவர் என உரக்கச் சொல்வோம் என்றும் திரு டிடிவி தினகரன் தமது மே தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கும்பகோணத்தில் ஊரடங்கு உத்தரவால் பித்தளை பாத்திரங்கள் விற்பனை செய்ய முடியாமல் தேக்கமடைந்ததால் சுமார் 50 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தில் 50க்கும் மேற்பட்ட பெரிய பட்டறைகள் பாத்திரங்கள் உற்பத்தி நிறுவனங்களில் சுமார் 2000 தொழிலாளர்களும், சிறிய அளவிலான பட்டறைகளில் சுமார் 1000 தொழிலாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் அனைத்து வகை பாத்திரங்களும் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 35 நாட்களாக பட்டறைகள் பூட்டப்பட்டு பாத்திர கடைகளும் மூடப்பட்டுள்ளன. கொரோனா ஊரடங்குக்கு முன்பு உற்பத்தி செய்த பாத்திரங்களை கடைகளுக்கு சில்லறை விற்பனைக்கு வழங்கிய நிலையில் அந்த கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் பாத்திர உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மட்டுமில்லாது நாள் ஒன்றுக்கு சுமார் 500 முதல் 750 ரூபாய் வரை வருமானம் ஈட்டிய தொழிலாளர்களும் தவித்து வருகின்றனர். தன்னார்வ தொண்டர்கள் தர்ற ஒரு உதவியைத்தான் நம்பி இருக்காங்க. இது போக இவங்க தினசரி வேலை செஞ்சுதான் கூலி வாங்கி அவங்க குடும்பத்தை காவுந்து பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால இந்த 35 நாளா மிக மிக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க, குழுவில் கடன் வாங்கியிருக்காங்க. அதையும் மனசுல நினைச்சு அரசாங்கம் எங்க தொழிலாளர்களுக்கு ஒரு சரியான, ஒரு முறையான ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்களின் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தொழில் 35 நாளா தொழில் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. பட்டையிலையும் ஏதோ கொஞ்சம் வாரம் ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவியே செய்யறாங்க. அரசு அந்த ரேஷன் பொருள் அது இது இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், இது எப்படி என்னங்கிறது ஒன்றும் தெரியல எங்களுக்கு. இது சீக்கிரம் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்ல வழியை காமிக்கணும்னு நினைக்கிறோம். ஊரடங்கு உத்தரவால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா முன்னேற்றக் கழகம் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகளிர் அணி சார்பில் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட காந்திநகர்
டிடி ஹோட்டல் பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் கழக அமைப்பு செயலாளர் திரு உடுமலை KG சண்முகம், திருப்பூர் புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மகளிர் அணி மாவட்ட செயலாளர் KGS சோபனா ஆகியோர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினர். திருப்பூர் புறநகர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடிமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் திரு சிவானந்தம் தலைமையில் அணிக்கடவு, கொங்கல் நகரம், பெதப்பம்பட்டி உள்ளிட்ட 7 கிராமங்களில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய உணவு தொகுப்பினை ஒன்றிய கழக செயலாளர் திரு PRC ஆறுமுகம் வழங்கினார். விருதுநகர் மேற்கு மாவட்ட மக்கள் முன்னேற்ற கழகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியம் நக்கமங்கலம், தைலாகுளம், கரைவளர்ந்தன்பட்டி கிராமங்களில் 450 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் முகக்கவசங்களை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு K காளிமுத்து வழங்கினார். விருதுநகர் மத்திய மாவட்டம் வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் விஜய கரிசல்குளம், செவல்பட்டி கிராமங்களில் ஏழை எளியோருக்கு அரிசி, கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை மத்திய மாவட்ட செயலாளர் திரு G சாமிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளர் திரு AG பஞ்சாட்சரம் அறிவுறுத்தலின்படி புதுப்பாளையம் ஒன்றியத்தின் சார்பில் ஓரந்தவாடி, ஜப்திகாரியந்தல் ஆகிய 2 ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் டேங்க் ஆபரேட்டர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் மாதவன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட MGR மன்ற இணைச் செயலாளர் திரு பெரியநாயகம் ஐயப்பந்தாங்கல் மாரியம்மன் நகர் பகுதியில் வசிக்கும் 300 குடும்பத்தினருக்கு 5 கிலோ அரிசி பைகளை வழங்கினார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு அம்பத்தூரை கோவிந்தன் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சின்னாலப்பட்டியில் உள்ள நெசவு தொழிலாளர்கள் மற்றும் குடை ரிப்பேர் செய்யும் தொழிலாளிகள் 500 நபர்களுக்கு முகக்கவசங்கள் மற்றும் காய்கறிகளை வழங்கினார். மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பழங்காநத்தம், நேரு நகர், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு அரிசி, காய்கறிகள், எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை மாவட்ட செயலாளர் பேராசிரியர் திரு மா ஜெயபால் வழங்கினார். அம்மா பேரவை செயலாளர் திரு கோட்டீஸ்வரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் தெற்கு உசிலம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட எருமார்பட்டி கிராமத்தில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட செயலாளர் திரு E மகேந்திரன் வழங்கினார். கர்நாடக மாநிலத்தில் வரும் 4ஆம் தேதி முதல் தொழிற்சாலைகள் இயங்கும் என முதலமைச்சர் திரு எடியூரப்பா அறிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் அனைத்து விதமான தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 565ஆகவும் பலியானவர்களின் எண்ணிக்கை 22ஆகவும் உள்ளது. 216 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் கர்நாடகாவில் அதிக தொற்றில்லாத பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதல் தொழிற்சாலைகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33 லட்சத்தை கடந்துள்ளது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,34,000 தாண்டியது. உலகம் முழுவதும் 200 நாடுகளுக்கு பரவிய கொரோனா பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. வைரஸின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் உலக மக்களை தனது அச்சத்தின் பிடியில் கொரோனா வைரஸ் தொற்று வைத்துள்ளது. உலகம் முழுவதும் 33,04,381 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலியானோரின் எண்ணிக்கை 2,33,839 பேராக உயர்ந்துள்ளது. 10,39,144 பேர் மீண்டுள்ளனர். அமெரிக்காவில் இதுவரை 10,95,019 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 63,861 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,553 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 10,42,000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். இனி மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை வேக செய்திகளாக பார்க்கலாம்.
மதுரையில் தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பேரிடர் மீட்புக் குழு காவலர், தூய்மை பணியாளர், கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 5 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் இதுவரை 4 கர்ப்பிணி பெண்கள், 2 காவலர்கள், 2 செவிலியர்கள், 4 தூய்மை பணியாளர்கள், 1 தீயணைப்பு வீரர், மின்வாரிய ஊழியர் என பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84ஆக உயர்ந்துள்ளது. 40 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 42 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதில் 2 உயிரிழந்தனர். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பலரும் நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் மேலும் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 51 நபர்கள் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 45 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் மீதமுள்ள 6 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்தனர். அவர்களில் தற்போது மேலும் ஒருவர் குணமடைந்தார். பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற 2 பேர் குணமாகி வீடு திரும்பினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையம், களக்காடு, பத்தமடை, கோடீஸ்வரர் நகர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 63 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 52 பேர் குணமாகியுள்ளனர். இந்நிலையில் களக்காடு மற்றும் புளியங்குடியைச் சேர்ந்த 2 பேர் குணமாகி வீடு திரும்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் 100% தனிமைப்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மயில்வாகனன் தெரிவித்துள்ளார். மாவட்ட எல்லைகளில் 24 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் வாகன தணிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்றும், மதியம் 1 மணிக்கு மேல் தேவையில்லாமல் வெளியே சுற்றுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஊரடங்கு நேரத்தில் சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நகரம் சீல் வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 50 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 38 பேர் விழுப்புரம் நகரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கொரோனா தொற்று வேகமாக பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் விதமாக விழுப்புரம் நகரத்திற்குள் வரும் 32 கிளை சாலைகளும் மூடப்பட்டு இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை வெளிநபர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வால்ஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெளிநபர்கள் உள்ளே வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார். திம்மராஜம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் கொரோனா தொற்று அறிகுறிகளுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் கீழ் ஊராட்சி நிர்வாகம் திம்மராஜம்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட 9 வார்டுகளையும் இரும்பு தடுப்புகள் கொண்டு சீல் வைத்து பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் கொரோனா விழிப்புணர்வு குறித்த தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் சிலை மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் திரு முனிசேகர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜம்பேரி கிராமம் ஓம் ஸ்ரீ மாதா கண்ணகா பரமேஸ்வரி கலை நிகழ்ச்சி நாடக சபா குழுவினர் இதில் பங்கேற்றனர். கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவர் போல் வேடமணிந்தும் தொற்றால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வனத்துறை ஊழியருக்கும் பட்டதாரி இளம் பெண்ணுக்கும் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. வடச்சேரியில் கலுங்கடி என்ற ஊரைச் சேர்ந்த பெரின்ராய் திருச்சியில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் நாகர்கோவில் அருகே நுள்ளிவிளையைச் சேர்ந்த அஜிதா என்ற பட்டதாரி பெண்ணுக்கும் கடந்த ஜனவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதனை அடுத்து திருமணம் நடைபெற இருந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் தள்ளி போனது. இந்நிலையில் இருவருக்கும் நுள்ளிவிளையில் உள்ள மணமகள் வீட்டில் வைத்து எளிய முறையில் திருமணம் நடந்தது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே துப்புரவு பணியாளர்களுக்கு பரிவட்டம் கட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கீழ வடகரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு ராஜசேகர் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு பகுதிக்கு சென்று அவர்கள் அனைவரையும் சமூக இடைவெளியை கடைபிடித்து நிற்க வைத்து ஆண்களுக்கு பரிவட்டம் கட்டி பெண்களுக்கு சால்வை அணிவித்து மலர் தூவி உதவித்தொகையை வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். தாம்பரம் அருகே பிறந்து 3 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை முட்புதரில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் முட்புதரில் வீசியது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தையை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை கொண்டு சென்று அங்கு முதல் உதவி செய்த பின்னர் அவசர ஊர்தி மூலம் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். திருப்பூரை அடுத்த பல்லடம் அருகே வீட்டின் முன்புறம் சுற்றித் திரிந்த 5 அடி நீளமுள்ள கோதுமை நாகப்பாம்பை அச்சமின்றி பிடித்த வீரருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள மணி என்பவரது வீட்டின் முன்புறம் சுமார் 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு புகுந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் பல்லடம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினரின் சார்பில் பாம்பு பிடிக்கும் வீரர் பார்த்திபன் என்பவர் விரைந்து வந்து அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் பாம்பினை பிடித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள செண்பகத்தோப்பு, பேச்சியம்மன் கோவில் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.